கரெக்டா பாயிண்ட் பார்த்து மொட்டையான மாதிரியே விழுவுறதான். எத்தனை நாளைக்கு யாச்சோட எடுத்தாங்க என் கோயா அவங்க அப்பனை சேர்த்து வாங்கி கொடுத்தாரு ஓசியில. நேற்று கூட 200 ரூபாய் டீ வைக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஐயா கடையை வட்டினா சக்காத்தியால கள்ளப்படுறான். அப்பா பொட்டி கடைக்காரா என்ன அப்படியே ஏத்தல சொல்லுமா ஏன்டா ஜானகாரா இந்த ஊரான ஊருக்குள்ள இப்பதான் நான் முதல்வரியா அப்படியே மலமலை வாழ தட்டால செவசவன செவால் குருத்தாட்ட பழமலை பப்பாளி பழமலை தாமலை தக்காளி பழமலை வந்திருக்கிறேன். கேட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு குஞ்சான குஞ்ச கூட காணுமே. ஆதமத்து முண்டைய உனக்கு குட்டை குஞ்சு வேணுமா, ரெட்டை குஞ்சு வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, இல்ல பெண்டு குஞ்சு வேணுமா, இல்ல நம்ம கோயிலுக்கு பூசாரி குஞ்சு வேணுமா, இல்லதான் அவருக்கு போனி அவரு குஞ்சு தான் வேணுமா? பேசுவதற்கு நாலு அறிவு உள்ள ஜீவனா நல்ல ஆம்பளையா எனக்கு புடிச்சு விடுனா கண்ணு மதுரை மாவட்டத்திலேயே ஒரு மாடுபிடி வீரனுடைய பெரிய ஆளு. மாட்டை பிடிக்கிறவன் அப்படின்னா ஒரு 200 பசங்கள்ல ஒரு பெரிய ஆளு. அப்படி மாடு அவுத்துற மாதிரி ஓரமா போய் ஒட்டிக்கிறாள். நேரா பிடிக்கிறாள். நேரா பிடிக்கிறதுக்கு போய் மாடு குழாயில குடிச்சு. அப்படியா? குழாயில குத்துல எங்க அண்ணையில குத்தி ஆபரேஷன் பண்ணி வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மாவேரனை கொண்டாந்து மெயின் ரோட்ல நிறுத்தி வச்சுக்கிறேன். அப்படியா? சுத்தி பாருங்கன்னு நல்லா பேசுவானா? பார்த்தா புடிச்சுக்கோ. அப்படியா? பார்த்தாவே அவனை புடிச்சுக்கோ. நல்லா பேசுவான்ல? நல்லா பேசுவான். போறேன். பிள்ளைமால ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டியா? அதனால பிள்ளையை தூக்கிட்டு போய் அங்க கூட்டு வர குரூப் ஒரு அழுத்த அழுத்திக்கலாம். அடிச்ச ஏண்டா தெல்லவாரி பையன அல்ல சும்மா ஏன்டா மானம் கட்டவன தெல்லவாரி பையன இப்பேற்பட்ட ஊருக்குள்ள சரி ஒரு பொட்டப்புல தனியா வந்திருக்கிறேன். ஆமா இப்படி என்ன தூக்கிட்டு போனா 10 பேர் சபையில இப்படி இப்படிதான் தூக்கிட்டு போய் அடிப்பியா? இல்லம்மா அவனை பின்னாடியே வந்து நல்லா சட்டி சட்டி அடிச்சனா சட்டி சட்டி இதை அடிச்சேன். அடினா எப்படி மக்கனா எப்படி அடிச்சு காட்டுவான் பாரு. ஏண்டா
ஒரு ஆணுவாசம் வந்துச்சுல்ல தர்மராஜ மன்னன் வந்தாருல அப்ப வந்தியா சபை கோட்டுக்குள்ள வந்தியா விசில் அடிக்கணும் அடிச்சியா அடிக்கல ஊங்கொட்டத்துக்கு ஊங்கொட்டினியா ஊங்கொட்டல காலையில 1200 ரூபாய் கேக்குற யாஜத்துக்கு வருமா இல்ல அந்த பிள்ளை வந்தது வந்தல்ல நான் தூக்கிட்டு போனேன் அந்த பிள்ளை கூப்பிடுற போறோம்னா இதுக்கு மேல கூப்பிடுற பாரு திரும்ப கூப்பிடுற இதுக்கு மேல அப்படி போடுறான் ஏண்டா டேய் ஏண்டா முன்ன மட்டும் பொம்பளைங்க பாத்துக்கிறே இல்லையாடா டேய் பயப்படுறான் ஏண்டா உங்க அம்மா டபுள் டக்கற மானம் கட்டு மண்ட பூத்து போயிருடா டேய் கைய பட்டாத ஏண்டா ஏத்தி கூத்திய பத்த பையனா போலாமா என் கோயார் குடி போ உங்க அக்கா தங்கச்சி இல்ல எல்லாம் கல்யாணம் பேச முடியாத வேஷமா போயிடுறா மாப்பிள அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு அத்தா அதனால போக முடியாது வேற வேஷமா திருச்சி நிக்கல இன்னைக்கு அப்படியே வாங்கி போறேன் ஏண்டா என்னடா என்னிடத்தில் தப்பு தவறுகள் எதுவும் பேசக்கூடாது சரியா இன்றைய தினத்துல என்னிடத்துல கை கொட்டி வாய் பொத்தி வாவாயடா நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் உரைத்தால் போதும் நக்குமா வணக்கம் கண்ணம்மா நான் கண்ணம்மா என்றால் என்னமா என்று வர வேண்டும் இல்லைன்னா நான் வரதுக்கு முடியலன்னா கூட அந்த அப்பனை வர சொல்றேன் உள்ளாக்கறப்பா இல்ல எனக்கு லைட் வரமா வேணும் பேரு பேர் தான் மறந்து போய் அதுக்குள்ள மறந்துட்டேன் கேட்டுக்கணும் பேரு என்ன வரதராஜ் இது போ வரதராஜ் இல்ல இன்னொரு பேர் என்னமா பார்த்தேன் தான் டீ-ஷர்ட் தான் பூ-பீட்டி அதான் பூ-பீட்டி சாயந்தரம் வந்த உடனே என்ன கூப்பிட்டாரு எதுக்கு கோலாட்டம் கண்ணம்மா நம்மளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரங்கள் ஆகிவிடும் நாட்டுக்கு நாடு என்னடா பாரு எங்கடா என்னடா என்னடா அருமையா இருக்குதா என்னடா என்னடா திறக்கிற சாவுல தலைவரி பையன இல்ல இங்கே இந்த புடி பிடிக்கிறேன்னா என்னையே இந்த புடி பிடிக்கிறா இது வேற உங்க பொண்டாட்டிங்கிற உன வீட்டுல முடிச்சு கடிச்சாஞ்சு போடுவான் மானகட்டவனே அண்ணன் என்னிடத்தில் தவறாக பேச வேண்டாம் சரியா நீங்க வந்துறீங்களே நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திருப்பன் நாடு நீர்வளம் நிலவளம் தனவளம் தானிய வளம் பொருந்திய இப்பேற்பட்ட புண்ணிய பூமியினுடைய பெயர் என்ன அதேதான் சிங்கிளிமேடு சிங்கிளிமேடு என்றால் நம்மளுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு மச்சமா நகரம் விழாட பருவம் ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாய் பிறந்த எமதொரு தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மனைவிகள் யாவற்றை பெறும் கரளைகள் போல் காட்சியளிக்கின்றார் ஏது என்ன காரணம் பெருமாள் தெய்வத்துக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் பரங்கேற்றோம் ஆந்திராவிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள் சுவாமியினுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று ஊர் பொதுமக்கள் யாவற்று பேரும் ஒன்று கூடி நம்மளுக்கு அப்பளம் முப்பளத்துடன் அறுசுவை உணவளித்து நம்மளிடத்திலே வெற்ற தாம்பளத்தை கொடுத்து இப்பேற்பட்ட புண்ணிய சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்ன ஆனால் ஒரிஜினல் முடி இல்லைங்களா இப்போ நான் இந்த முடிக்குது இன்னும் 10 நாள் போனா மொட்டை தொலைத்தான் இப்பேற்பட்ட புண்ணிய சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்னன்னா அம்மா ஸ்ரீ மகாபாரத்தில் ஓர்வாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவணையிலே சர்க்கம் பக்தியிலே சிறந்த நாடகம் பக்தியிலே சிறந்த நாடகம் அர்ஜுனன் சபநிலை பத்தியா தவறை எதுக்கு மரங்கள கூட பத்தியா இருக்கும்போது பன்னிகரியா இருக்கா தன்ன பன்னிகரியா இருக்கிறா 2 குவார்டர் கொடுத்தோம் இதுதான் விரதம் அதான் விரதம் மானகட்டவனே டேய் இங்க பாரு நீ வேணா பொண்ணு நினைக்கலாம் என்ன இந்த கூத்துவாங்கன்னு சொன்னாங்கல்ல அன்னையில இருந்து ஒரு வேளை சாப்பாடு தான் நீயே ஆமா சரி நம்பிட்டேன்
வீட்டுல போய் அவங்க அம்மா அது பருப்பு குழம்பு ஆக்கி என்னடா டேய்? வச்சுட்டு அவங்க அம்மா சண்டை பண்ணி கோழி கறி எடுத்துறான் இவன் விரதமாக்குறானா சத்தியமான கோழிக்கு எடுத்து வரேன். டேய் தேவையில்லாமல் பேச வேண்டாம் இப்ப இப்படி அர்ஜுனன் தவநிலை என்கின்ற நாடகத்தில் சபை தர்பார் நான் நீ வந்துள்ளேன் யாரு, உன் பெயர் என்ன? நான் யாரு எமது பெயர் என்ன இன்று என்னால் என்ன நடக்கப் போகின்றது நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படி என்று சொல்வதற்கு முன்பதாக எமது வேடத்தை பாராட்டி மதிப்பிற்குரிய நமது கோயில் பூசாரி ஐயா கோவிந்தன் ஐயா அவர்களோ முத்துசாமி முத்துசாமி ஐயா அவர்களும் நம்மளுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர்களும் இங்க நம்மளை கண்டுகளிக்க வந்த ஊர் பொதுமக்களும் யாவற்றை பேரும் அருகு வேரூன்றி மூங்கில் போல தலதளித்து பட்டு பெருகி பால் போட பெங்கி குட்டி பெருகி குடம்பால் திறந்து எந்த முகமான தக்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காலம் சீரும் சிறப்புமோடு வாழ வேண்டும் என்றது எல்லாம் அல்ல எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ நான் யாரு உன் பெயர் என்ன? சொல்லட்டுமா? கண்ணம்மா எமது பெயரை உரைத்தேனே தங்கள் செருகிலே விழுந்ததா என்ன? உழுவ மாட்டேங்குதுமா. அக்னியிலே தான் பிறந்த அக்னியிலே தான் பிறந்த அதிவீர உக்ர சக்தி அதிவீர முக்கிர சக்தி என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி என்று உரைக்கலாம். தாயே, பத்தினி பாஞ்சாலி ரகுபதாளா? ஆமா, பத்தினி பாஞ்சாலியா இருந்தாலும் அம்மா தாயே அப்படியே இறப்பா. நீங்க எப்படி ஐயா பிறந்தீங்க? நான் எப்படி ஜனனித்தேன்? நான் ஒரு தேவர் பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? நான் ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்தனா? நான் பிறந்த ரகசியங்கள் எப்படி சொல்லமா சொல்லட்டுமா?
இல்லம்மா 4.5 கட்டில பொட்டி ஓட்டல இளையராஜா போட்டுது அண்ணா கொண்டாடி கொண்டவா என்னம்மா யாரு 10 மாதம் 300 நாள் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் கருவே உருவாகி உருவமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி என்னை ஆறாரோ அறியறோ தூராரோ துரியரோ என்று என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? யாரம்மா? நான் ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறந்தவளா? இல்ல எப்படி பிறந்தீங்க? என்னுடைய வளர்ப்பு தந்தை யாரோ பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன். வளர்ப்பு தந்தை தான் பாஞ்சால மன்னன். வளர்ப்பு தாயாரோ கோயிலா தேவி. கோயிலா தேவி. ஆமா சரி. பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா தேவிக்கும் நீண்ட நாட்களாக புத்திர சன்மார்க்கம் இல்லாத காரணத்தினால் பாஞ்சால தேசத்தில ஒரு புத்திரகாமிஸ்தி யாகத்தினை நடத்தினார். சரி. அந்த புத்திரகாமிஸ்தி யாகத்திலே முதலாக என் அண்ணனாகப்பட்டவன் துஷ்டதீமன் பிறந்தான். யாரு உங்க அண்ணன்? துஷ்டதீமன். ஆமா. சரி. இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பெற்றிருந்தேன். என்னுடன் ஒரு வில் ஒன்று சொல் ஒன்று பிறந்தது. சரி. நானும் வளர வளர என்னுடன் அந்த வில்லுமாகப்பட்டது வளர்ந்து வந்தது. அப்படி அது வளர்ந்து. ஆமா. அப்படின்ற வில்லு. ஆமா. சரி. அப்படி வளர்ந்து எனக்கு 16 பருவமங்கை அடைத்தவுடனே நான் யாரை மாலை மணமுடிச்சேன் சொல்லிட்டா? எனக்கு 16 பருவமங்கை நான் யாரை மாலை மனப்படுத்தேன்? இந்த பாஞ்சால தேசத்திலே ஒரு சுயமர மேடையை அமைத்தார் என்று தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன். ஆமா. சரி.
56 தேச மன்னர்களும் என்னுடைய சுயம்பர நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் என்று லிகிதம் அனுப்பி சரி 56 தேச மன்னர்களும் வந்தார். சரிமா. அந்த சுயம்பரம் மேலையாக்கப்பட்டது எப்படி அமைக்கப்பட்டார்? எப்படி? 60 அடி செப்பு கம்பத்தை நாட்டி கீழே ஒரு கொப்பரையில மஞ்சள் நீரை வைத்து ஆமா சரி அந்த 90 அடி செப்பு கம்பத்திற்கு மேலே நவதுவாரங்களான சக்கரம், அந்த சக்கரத்தின் மேலே மச்சம் என்று சொல்லக்கூடிய மச்சக்குறி. சரிமா. என்னுடன் பிறந்ததளவா அந்த வில்லு, அந்த வில்லை எடுத்து நாணல் பூட்டி வளையாத வில்லை வளைத்து இந்த மஞ்சத்தனியிலே குறி வைத்து அந்த நவதுவாரத்தின் வழியாக மச்சத்தை எடுத்து மறு பானம் தொடுத்து மச்சத்தை பிடிப்பவர்களுக்கே எமது பெண்ணை வெற்றிக்கனியாக தருகிறேன் என்று பாஞ்சால மன்னன் உரைத்தார். பாஞ்சால மன்னன் கட்டளை. ஆமா. சரி 56 தேச மன்னர்கள் வந்தார். அதில் யார் யார் பங்கு பெறலாம்? யாராரி? ஆண்டி முதல் அரசன் வரை. ஆண்டி முதல் அரசன் வரை. அச்சைக்காரன் பிச்சைக்காரன். அச்சைக்காரன் பிச்சைக்காரன். தோட்டி முதல் தொண்டைமான் வரை. சரி யாவற்ற பேரும் இந்த சுயமர மலையில் பங்கு பெறலாம் என்று லிகிதம் அனுப்ப அனைவற்ற பேரும் சுயமர மலைக்கு வந்து முதல் துரியோதனன் வில்லை வளைத்தார். வளைக்க முடியாமல் அவமானப்பட்டார். கர்ண மகாராஜன் வந்தால் அவரும் வளையாத வில்லை வளைத்து அவமானப்பட்டார். சரி இப்படி 56 தேச மன்னர்களும் அந்த வில்லை வளைக்க முடியாமல் அவமானப்பட்டு சென்றார். இறுதியாக அந்தனர் ரூபத்திலே ஒருவர் வந்து வளையாத வில்லை வளைத்து இந்த குறி வைத்து மச்சக்குறியை அறுத்து மறுபானம் தொடுத்து மச்சத்தை பிடித்து இந்த வஞ்சி கொடியாலை கரம் பிடித்தார். சரி யாரும் அது? அவர்தான் பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி அம்மாளுக்கும் பிறந்த இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூத்தவர் நடு பிறந்த நாயகன். இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் ஆளான அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என்னை மாலை மனம் முடித்தார். யாரு அந்த அர்ஜுன மன்னன்? ஆமா. சரி என்னை வெற்றிக்கனியாக எடுத்து சென்று குந்தியமா இருக்கக்கூடிய அந்த குயவன் சாலைக்கு அழைத்து சென்றார். சரி குந்தியம்மா உள்ளே இருக்க, வெளியே நாங்கள் 5 பஞ்ச பாண்டவரோடு நான் இருக்க, தாயே பாஞ்சால தேசத்திற்கு சுயம்பர மலைக்கு சென்றேன். ஆமா வெற்றி கனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று உரைத்தார். சரி குந்தியம்மா உள்ளே இருந்தபடியே கனிதானப்பா, நீங்கள் இருப்பதோ 5 பஞ்ச பாண்டவர். சரி அந்த கனியர் 5 பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று உரைத்தார். அந்த கனி வந்து 5 பேரை பங்கிட்டு சாப்பிடுங்க. தாயே அது கனி அல்ல, நான் கொண்டு வந்திருப்பதோ கன்னி பெண். நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணு என்று உரைத்தார். மகனே, நான் ஏதோ தெரியாமல் உரைத்து விட்டேன். அது கனியாக இருந்தால் என்ன, கன்னி பெண்ணாக இருந்தால் என்ன? நீங்கள் இருப்பது 5 ராஜாக்கள். ஆமா 5 ஆளுக்கு ஒரு வருடம் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உரைத்தார். என்னுடைய மாமியினுடைய குந்தியம்மனுடைய வார்த்தைக்காக இந்த பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவள் 5 அழியாத பத்தினி பாஞ்சாலியாக இருக்கின்றேன். நீங்க வந்து 5 அழியாத பத்தினியா இருக்கிறீங்க. ஆமா. சரி இந்த சொல்லுதான் என்னுடன் பிறந்த சொல்லு. சரி அப்படின்ட்டாலும் பாஞ்சால மன்னன் செய்த யாகத்தில் பிறந்ததால் எனக்கு பத்தினி என்ற ஒரு பெயர். அந்த அக்னியிலே பிறந்ததனால் எனக்கு யாகச்சேனா என்று ஒரு பெயர். சரிமா. திருபதன் மன்னன் செய்த யாகத்தினால் பிறந்ததனால் எனக்கு திரௌபதி என்ற ஒரு பெயர். சரி அப்படின்ட்டாலும் அன்றொரு தினத்துல இப்படி ஏன் நாங்க காடு காடா இப்படி அவித்து விட்டு கூந்தலோட தெரியக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கின்றாய். ஆமாமா கண்ணம்மா, அம்மா எங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சோகம் நடந்தது தெரியுமா? எப்படிமா? இதோ என்னுடைய கணவராகப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய மாளிகையினை கட்டி அதிலே நாங்கள் பரிபாலனமாக ஆட்சி செய்து வரும் பொழுது இந்த இந்திரபிரஸ்தை கட்டி புதுவினை புகுவிழா செய்வதற்காக அனைத்து தேச மன்னர்களுக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சரி ரெடி ரெடி. இந்த நீராகப்பட்டதும் இந்த இந்திரபிரஸ்த மாளிகையும் ஒரே மாதிரியாக இருந்தது. தண்ணீருக்கும் இந்திரபிரஸ்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இருந்தது. துரியோதன மன்னனாகப்பட்டவன் வந்தார். அந்த மாளிகையே பார்த்து கொண்டு வந்து கீழே இருப்பது தண்ணி என்று தெரியாமல் காலை விட்டு கீழே விழுந்தார். ஆமா. சரி நான் கை தட்டி எள்ளி நகைத்தேன், சிரித்தேன். கை தட்டுறீங்க நீங்க? கை தட்டி சிரித்தேன். சரி. துரியோதன மன்னன் கீழே விழுந்து விட்டார் தண்ணி என்று தெரியாமல் என்று சிரித்த உடனே
உள்ளே அனைவரும் வந்து பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள். சரிமா. நானோ சாதம் பரிமாறினேன். எல்லாருக்கும் சாதம் பரிமாறிவிட்டு துரியோதனிடத்தில் வந்து சாதம் பரிமாறும் பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அடி, என்னமா கேள்வி? சாதம் நான் பரிமாறுகின்ற வேளையிலே, பாஞ்சாலி, இன்று நீ யாருடைய முறை என்று என்னுடைய கேள்வி என்னை பார்த்து கேட்டான். அடி, யாரு? துரியோதனன். ஆமா. சரி. நான் அழுதக்கண்டு சிந்தனையோட இன்று என்னை பார்த்து யாருடைய முறை என்று என்னை கேட்டு விட்டாரு என்று அழுது கொண்டிருக்கின்ற தருவாயில என் அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் என்னை வந்து பத்திரி ரவுபதா அப்படி அழுதுகிட்டு இருக்கிற அண்ணா துரியோதனுக்கு சாதம் பரிமாறும் பொழுது இன்று யாருடைய முறை என்று கேட்டு என்னை அவமானப்படுத்தி விட்டார். சரி அப்படின்னு உரைத்தேன். மறுபடியும் நீ சாதம் வை, மறுபடியும் உன்னை யார் என்று முறை என்று கேட்பார். நீ அரவானுடைய முறை என்று உரைத்தாள். நானும் அது போலவே மறுபடியும் சாதம் வைக்க துரியோதனிடத்தில் சென்று சாதம் பரிமாறினேன். மறுபடியும் என்னை பார்த்து யாருடைய முறை என்று கேட்டார். ஆமா. நான் எழுந்து வந்து முன்னு பின்னு பார்த்து விட்டு இன்று எனக்கு அரவானுடைய முறை என்று உரைத்தேன். அரவானுடைய முறை. அதை கேட்ட உடனே திடுக்கிட்டு என்னடா அரவான் முறை என்று சொல்றாளே, இந்த ரகசியம் இவளுக்கு எப்படி தெரிந்திருக்கும் அப்படி என்று அவன் அரண்மனையை விட்டு வேகமாக சென்று விட்டான். இதையே வஞ்சனமாக மனதில் வைத்து அன்னைக்கு நம்மளை கைத்தட்டி சிரித்து எள்ளி நகைத்தவளை இன்று நாம் இந்த பாரா சபைகளிலே அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னை அத்தனை பேரு கூடியிருக்கக்கூடிய சபைதனில என்னை மாறா சபைதனில என்ன மாறா தொழிலுரித்து அவமானப்படுத்தினார்கள். கண்ணம்மா, அன்று என்ன பாரா சபைதனிலே என்னை அவமானப்படுத்தி ஐவர் பஞ்ச பாண்டவர்களை ஓட்டினால் காலே வனவாசம் என்று அன்று வைத்து வந்தேன். அந்த பாரா சபைதனில நான் ஒரு சபதம் என்னவென்றால், என்று என் பீமச்சேனால் நீ துண்டுபட்டு நீ சாவுகின்றாயோ அன்னைக்குத்தான் இந்த அவித்து விட்ட கூந்தலை முடிப்பேன். உன்னுடைய உதிரத்தை எடுத்து என்னுடைய கூந்தலுக்கு எண்ணெயாகவோ, உன்னுடைய அல்ல எலும்பை பிடுங்கி என்னுடைய கூந்தலுக்கு சீப்பாகவோ, உன்னுடைய ஈரலை பிடுங்கி என்னுடைய கூந்தலுக்கு பூவாகவும் நான் சூடாவிட்டால் நான் பத்தினி பாஞ்சாலி இல்ல அப்படின்னு இந்த பாரா சபையில் நான் சபதம் வைத்து விட்டு இன்னைக்கு அவிழ்த்து விட்ட இந்த கூந்தலை நான் இன்னும் அள்ளி முடியாம இருக்கிறேன். என்னுடைய சபதம் எப்பொழுது நிறைவேறும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்துட்டாலும் இன்றைய தினத்துல இந்த வனத்துல எதற்காக நீ ஓடோடி வந்திருக்கிறாய்? கணவரவளையும் கூடிய தர்மராஜ மன்னன் அப்படி உடனடியாக அவளை கூப்பிட்டு வர சொன்னான். அப்படியா? போய் பார்க்கலாமா? nada.